ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நான் இன்னைக்கு பைபிள்லேருந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். அதாவது 10 வெர்ஜின்ஸ் கதை. 10 ஸ்திரீகள் வெர்ஜின்ஸ். அவங்க கன்னிகள். அவங்க கடவுளின் வருகைக்காக காத்திருக்கிறாங்க. அதாவது மாப்பிள்ளையின் வருகைக்காக, பிரைட் குரூப் வருகைக்காக காத்திருக்காங்க. அப்போ 10 கன்னிகளும் 10 விளக்குகளை கையில் வைத்து விளக்கேற்றி வைத்திருக்கிறார்கள். அப்போ அதில் 5 கன்னிகள் என்ன பண்ணாங்களாம், தனியாக ஃப்ளாஸ்கில் தேவைக்கு எண்ணெய் கொண்டு வந்துடுறாங்க. மிச்சம் 5 கன்னிகள் கொண்டு வர மாட்டாங்க. அந்த எண்ணெய் கொண்டு வராத கன்னிகளை ஃபூலிஷ், அதாவது முட்டாள் பெண்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எண்ணெய் கொண்டு வந்த கன்னிகளை வைஸ் அல்லது ஞானம் உள்ள பெண்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ அவங்க காத்திருக்காங்க. பிரைட் குரூம் மாப்பிள்ளையின் வருகைக்காக காத்திருக்கிறாங்க. ரொம்ப நேரம் காத்திருக்கிறாங்க. அப்படி பிரைட் குரூம் லேட்டாக வராரு. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே அவங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. தூங்கி உறங்கிடுறாங்க. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனப்பறம் லேட்டாக வராரு. இப்போ திடீர்னு பிரைட் குரூம் வர சத்தம் கேட்டுருது. உடனே எல்லாம் பிரைட் குரூம் வந்துட்டாங்க. எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு விளக்கை தூண்டி விடுறாங்க. தூண்டி விடும்போது அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் மிகவும் குறைவாக இருக்கிறது. உடனே அந்த ஞானமுள்ள ஸ்திரீகள் ஃப்ளாஸ்கில் எண்ணெய் கொண்டு வந்திருந்தாங்கள, அவங்களாம் ஊற்றி எண்ணெயுடன் காத்திருக்கிறாங்க. மாப்பிள்ளையை வரவேற்கிறார்கள். அப்பொழுது இந்த மீதமுள்ள 5 ஸ்திரீகளும், எண்ணெய் கொண்டு வராத 5 ஸ்திரீகளும் எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள்னு கேட்குறாங்க. அப்போ எண்ணெய் கொஞ்சமாக தான் இருக்குது, 2 பேர் சேர்ந்து யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு பத்தாமல் போயிடும், நீங்கள் போய் கடையில் வாங்குங்கன்னொன்னே 5 பேரும் கடையில் வாங்க போயிடுறாங்க. அந்நேரம் பார்த்து மாப்பிள்ளை விடுகிறார். மாப்பிள்ளை இந்த எண்ணெயுடன் விளக்குடன் இருந்த அந்த 5 கன்னிமார்களையும் அழைத்து கொண்டு அறைக்கு